Hello students, this is Iqbal. 3.15 third sum பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாவே நமக்கு தெரியுது இது என்ன ஃபங்க்ஷன் ஆக்சுவலி டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஏன்னா y = k × x இருக்கு பார்த்தீங்களா? அப்போனா டைரக்ட் வேரியேஷன். kனா கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த y = 1/2x அப்படி எடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு வந்து இங்கே கீழே என்ன இருக்குது 2 இருக்கா, அப்போ 2 டேபிளாக தான் நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு புட் x = 2 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். x = 2 போட்டிங்கன்னா y = 1/2 × 2 இந்த 2வும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ y = என்ன கிடைக்கும்? 1 கிடைச்சிரும். அதே மாதிரி புட் x = நெக்ஸ்ட் என்ன வரும்? 4 தான், ஈவன் நம்பர் தான் கொடுக்கணும். அப்போது y = 1/2 × 4 இது ரெண்டுக்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வருதா? அப்போ 1 × 2 = 2. அதுக்கப்புறம் புட் x = 6 கொடுங்க. அப்போது y = 1/2 எக்ஸுக்கு பதிலாக 6 போடுறோம். இந்த 2க்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ், அப்போது இதுங்க 3 கிடைக்குது. அப்போது புட் x = 8 கொடுத்தீங்கன்னா y = 1/2 × 8 இங்கே ரெண்டுக்கும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் கிடைக்கும். 4. அப்புறம் புட் x = 10 கொடுத்துடலாம். அப்போ y = 1/2 × 10 அடிச்சிங்கன்னா இங்கே 5 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ் 1 × 5 5. இங்கே புட் x = 12 கொடுத்துருங்க. ஏன் நான் போட்டுகிட்டே போகிறேன் அப்படின்னா இங்கே ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 7.5 இருக்கா, அட்லீஸ்ட் நான் 8 வரைக்காச்சும் வர மாதிரி போடணும், அதுக்கு தான் போட்டுகிட்டே போயிட்டுருக்கேன். சரியா? 1/2 எக்ஸுக்கு பதிலாக 12 போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே 6 1 × 6 6. அப்புறம் புட் x = 14 கொடுத்து பார்ப்போம். அப்போது y = 1/2 எக்ஸுக்கு பதிலாக 14, இந்த 2க்கும் 14க்கும் அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸ் 1 × 7 7. அவ்வளோதான், வந்துருச்சு பாருங்கள். புட் x = 16 கொடுத்து பார்ப்போம். அப்போது y = 1/2 × 16 ரெண்டையும் அடிச்சிங்கன்னா இங்கே 8 டைம்ஸ் வந்துருச்சா? அப்போது 7க்கும் 8க்கும் நடுவில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 7.5 இருக்கும் y ஆக்சிஸில். ஸோ அதனால் நம்ம அது ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட் இதை இதில் எழுதிக்கலாம், டேபிளில் எழுதிக்கலாம். எக்ஸு வந்து நம்ம 2 டேபிளாக எடுத்திருக்கோம். சரியா? எக்ஸு எது வரைக்கும் எடுத்திருக்கோம்? 16 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஒய் வந்து நம்மளுக்கு 1 2 3 தான் கிடச்சிருக்கு. நான் லாஸ்ட் டைம் ஸ்கேல் எழுத மறந்துட்டேன், சொல்கிறேன் இங்கே என்னன்னு சொல்லிட்டு. இங்கே 2 4 6 8 10 12 14 16 வரைக்கும் போட்டிருக்கோம். சரியா? ஸோ இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 2 3 4 பாதி பாதியாக கிடச்சிருக்கும். ஓகேவா? 5 6 7 8. இந்த ஸ்டெப்பு தேவையான்னு கேட்டால் தேவையில்லை, புரியாதவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் வந்து 1/2 எக்ஸ்ன்னு வரும்போதே நீங்கள் என்ன 2க்கு வேல்யூ போட்டிங்கன்னா அது பாதி பாதியாக கம்மி பண்ணியே உங்களால் போட முடியும். சரியா? ஸோ நம்ம வேல்யூ போட்டாச்சு. ஓகே, இதை வச்சு பிளாட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து 2னா ஒய் வந்து 1 கிடைக்கும், எக்ஸுக்கு வந்து 4னா ஒய் வந்து 2, எக்ஸுக்கு வந்து 6னா ஒய் = 3, எக்ஸு வந்து 8னா ஒய் = 4, எக்ஸு வந்து 10னா ஒய் வந்து 5, எக்ஸ் வந்து 12னா ஒய் வந்து 6, x வந்து 14 y 7, x வந்து 16 y 8. சரியா? ஓகே, ஸோ நம்ம இதுக்கு இப்போ டயக்ராம் போட போகிறோம். ஓகே, இதை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,1. இங்கே எப்படி எடுத்திருக்கேன்னா திருப்பி ஸ்கேல் சொல்ல மறந்துடுறேன். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டருங்கிறது நான் 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து
1 சென்டிமீட்டரை நான் வந்து 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். 2 யூனிட்ஸ். ஒயில் வந்து 1 சென்டிமீட்டரை வந்து நான் 1 யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அது எழுதிடுங்க, ஸ்கேல் எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து 2வாக இருக்கும்போது இப்போ எக்ஸ் ஈக்குவல்னு பார்த்து பாருங்களேன், இதை விட்டுட்டேன். ஓகே, இங்கே எக்ஸ் வரும். சரி, எக்ஸ் வந்து 2வாக இருக்கும்போது ஒய் வந்து 1. சரியா? நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். எக்ஸ் வந்து 2வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 1 இந்த இருக்குது, 2,1. அப்புறம் எக்ஸ் வந்து 4ஆக இருக்கும்போது ஒய் வந்து 2. எக்ஸ் 4ஆக இருக்கும்போது ஒய் வந்து 2. இங்கே வேரியேஷன் எழுத மறந்துட்ட பாருங்கள், அது எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், இல்லைன்னா தப்பாயிடும். ஸோ இது என்ன சொல்லணும்னா வேரியேஷன் என்ன வேரியேஷன் சொல்லணும். எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். Therefore direct variation. இப்போ டைரக்ட் வேரியேஷன் ஆச்சா? அப்போ நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? y = kx. அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. y = 1/2x. அவ்வளோதான் இது. சரியா? ஸோ இப்போ நம்ம வேல்யூ போடுவோம். செகண்ட் ஒன் வந்து 4,2. எக்ஸில் 4, ஒயில் 2, அது போட்டேன். இங்கே இருக்கா 4,2. தேர்ட் வந்து 6,3. எக்ஸில் 6, ஒயில் 3. எக்ஸில் 6, ஒயில் 3 இங்கே வருது. 6,3. அப்புறம் எக்ஸில் 8, ஒயில் 4. எக்ஸில் 8, ஒயில் 4. ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள். எக்ஸில் 8, ஒயில் 4. எக்ஸில் 10, ஒயில் 5. ஏன்னா டைரக்ட் வேரியேஷன் வந்து லீனியராக தான் இருக்கும். 10,5. எக்ஸில் 12, ஒயில் 6. எக்ஸில் 12, ஒயில் 6. அப்புறம் எக்ஸில் 14, ஒயில் 7. எக்ஸில் 14. ஃபைனலாக எக்ஸில் 16, ஒயில் 8 இங்கே வருது. எக்ஸில் 16, ஒயில் 8. சரி, இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகேயா? இன்னும் கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே தான். இப்போ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வரலாம். இப்போ நம்ம டயக்ராம் போட்டாச்சு. அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஒய் வென் x = 9. x = 9ஆக இருக்கும்போது ஒய் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே போட்டோம்னு வச்சிங்களேன், y = 1/2. எக்ஸுக்கு பதிலாக 9 போட்டோம். அப்புறம் 9/2னா என்ன வரும்? பாதி. 9ல் பாதி என்ன வரும்? 4.5. அவ்வளோதான். ஸோ அதில் நம்ம இதில் மார்க் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ x = 9 எங்கே இருக்குது? இது 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்குமா? ஸோ நம்ம அங்கே வச்சு என்ன பண்ணுறோம்? ஸ்கேலை வச்சு போடுங்க. இங்கே ஸ்கேலை வச்சு இப்படி போட்டிங்கன்னா x = 9 நிறையா போட்டிங்கன்னா இங்கே போய் அது முட்டுதா? ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி லைன் போடணும். இங்கே எங்கேருந்து வருதோ அங்கேருந்து ஹரிசாண்டலாக அப்படி இதுக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு வரீங்க. ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குது? 4க்கும் 5க்கும் நடுவில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4.5 கிடைக்குது. இங்கே வந்து 9. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? ஸோ அந்த ஆன்சர் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து y = 7.5ஆக இருக்கும்போது y = 7.5. 7க்கும் 8க்கும் நடுவில் தான் 7.5 இருக்குமா? அப்போ 7.5 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுங்க. நம்ம டயக்ராம்லேயே போட்டுடலாம். இங்கே போய் முட்டுதா? அப்படி நேரே வாங்க. இங்கே எங்கே வருது பாருங்கள்? 15ல் வருது. x = 15. அதில் போட்டு பார்த்தா நம்மளுக்கு அந்த ஆன்சர் தான் கிடைக்கும். பாருங்கள், செகண்ட் ஒன் வந்து
y equal to 7.5 கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸு கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு தெரியும் இதில் போய் அப்ளை பண்ணோம்னா ஒய்க்கு பதிலாக 7.5 1/2 எக்ஸு கேன்னு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை வச்சுக்கோங்க. 2 × 7.5 என்ன வரும், 15 வருமா, 15. அப்போ x = 15 வந்துருச்சா பாருங்கள். தட்ஸ் ஆல்.